யாழில் தமிழ் பொது வேட்பாளர் கூட்டத்தில் ஓரங்கட்டப்பட்ட அரசியல் கட்சிகள். தமிழ் தேசியத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கும் அரசியல் தலைவர்கள். கோவிந்தன் கருணாகரம் தெரிவிப்பு. கிளிநொச்சியில் தேர்தல் அலுவலகம் மீது தாக்குதல், ஒருவர் கைது. ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கே ஆதரவு, முடிவை அறிவித்த தமிழரசு கட்சியின் உயர்மட்ட குழு. வடமராட்சி வள்ளிபுர ஆழ்வார் ஆலய தேர் திருவிழா. தேர்தல் தினத்தன்று ஊரடங்கை அறிவிக்கும் திட்டம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் அறிவிப்பு. 13வது திருத்தத்தினூடாக ஒற்றையாட்சியை ஆதரித்த கூட்டம் தற்பொழுது பொது வேட்பாளரை களமிறக்கியுள்ளது போலியான செயல்பாடு. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டு. தமிழரசு கட்சியின் உயர்மட்ட குழு தீர்மானத்தை நிராகரித்த சிவஞானம் ஸ்ரீதரன். தமிழ் மக்கள் அனைவரும் உணர்வுடன் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும். காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் சங்க தலைவிகள் கூட்டாக வலியுறுத்து. தமிழ் ஜனாதிபதி பொது வேட்பாளர் விடயத்தில் தமிழரசு கட்சியினரின் செயற்பாடு சங்கடங்களை தருகிறது. வெளியான அறிவிப்பு. சர்வசன அதிகார கூட்டணியின் யாழ் மாவட்ட தலைமை காரியாலயம் திறந்து வைப்பு. தமிழ் மக்களை அடிமையாக்க நினைக்கும் அனுரகுமார திசாநாயக்க. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களில் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள். தொடர்வது விரிவான செய்திகள். ஒரு காலத்தில் இலங்கை பாதுகாப்பு படைகளுக்கு உதவிகளை புரிந்த தமிழ் மக்களுக்கு இன்னல்களை புரிந்த ஆயுத குழுக்களுக்கு அரசியல் மேடையில் இடமளிக்காதிருக்கும் தீர்மானம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்து யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கூட்டத்துக்கு அந்த கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுக்கு அழைப்பு அனுப்பப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு ஆதரவாக யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் ஆதரவு கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் இன்று இந்த கூட்டம் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைமையில் இடம்பெற்றது. தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் அரியநேத்திரனுக்கு சார்பாக அரசியல் ஆய்வாளர் நெலாந்தன், மூத்த போராளி பசிர் காக்கா, சமூக செயற்பாட்டாளர் அருந்தபபாலன் ஆகியோர் இந்த கூட்டத்தில் உரையாற்றினர். இலங்கை தீவில் யார் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பது இலங்கை மக்கள் மட்டும் தீர்மானிப்பதில்லை. அதில் வெளியில் இருக்கும் அரசுகளின் நலன்களும் சம்பந்தப்பட்டிருக்கும். அப்படி பார்க்க யார் அரசு தலைவராக வர வேண்டும் என்பதை வெளிச்சக்திகளும் தீர்மானிக்கின்ற ஒரு தேர்தல் களம் இது. அப்ப வெளிச்சக்திகள் யோசிக்கும், யார் வந்தால் நல்லது, யார் வந்தால் கூடாது. இந்த அடிப்படையில் வெளிச்சக்திகளின் நலன்களும் சம்பந்தப்பட்ட இந்த தேர்தல் களத்தில் ஒரு சிறிய மக்கள் கூட்டமாகிய நாம் ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி எல்லாருடைய நிம்மதியையும் கெடுத்திருக்கின்றோம். ஒரு சிறிய மக்கள் கூட்டமாகிய நாம் ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கினோம். அந்த பொது கட்டமைப்பே இலங்கை தீவின் நவீன வரலாற்றில் ஒரு புதுமை. ஒரு கட்சியும் 7 கட்சிகளும் ஒரு தமிழ் மக்கள் பொது மக்கள் அமைப்பு, தமிழ் மக்கள் பொதுச்சபை என்று அழைக்கப்படுகின்ற அமைப்பும் இணைந்து ஹைபிரிட் ஹெலப்பாக ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது என்பது தமிழ் தேர்தல் வரலாற்றில், இலங்கை தேர்தல் வரலாற்றில் இதுதான் முதல் தடவை. இதற்கு முன் தமிழ் மக்கள் பேரவை எங்களிடம் இருந்தது. ஆனால் அங்கே கட்சிகளும் சிவில் மக்கள் பிரதிநிதிகளும் இணைந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை எழுதியிருக்கவில்லை. 2 தரப்பும் இணைந்து ஒரு வேட்பாளரையும் நிறுத்தவில்லை. ஆனால் அதுவும் தமிழ் மக்களின் மகத்தான பரிசோதனைகளில் ஒன்று தமிழ் மக்கள் பேரவை. தமிழ் மக்கள் பேரவை இல்லாமல் போய் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் சென்றிருக்கின்றன. இப்படி ஒரு கட்டமைப்பு பெற 8 ஆண்டுகள் சென்றிருக்கின்றன. அந்த 8 ஆண்டுகளுக்குள் நாங்கள் சிதைந்து சின்னாபின்னமாகி போனோம். 3வது குலப்பெயர்ச்சி அலை ஒன்று தொடங்கி இருக்கிறது. இந்த 3வது குலப்பெயர்ச்சி அலையில் புலம்பெயர்ந்து கொண்டிருக்கும் மக்கள் யார் என்று சொன்னால் படித்தவர்கள், பட்டதாரிகள், சமூகத்தின் நல்ல பொறுப்புகளை வகித்தவர்கள் புலம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த மூன்றாவது குலப்பேச்சு அலையின் பிரதான பண்புகளில் ஒன்று போனவர்கள் திரும்பி வருவது. ஏனென்றால் இங்கே நல்ல பதவியில் கௌரவமாக மதிப்போடு இருந்தவர்கள் அங்கே போய் அந்த மதிப்பு கிடைக்கலை என்றே திரும்பி வருகிறது. ஏன் போறோம்? ஏன் வாரம்? நாங்கள் வேறில்லாத மக்களாக மாறிவிட்டோமா? சிதறடிக்கப்பட்ட கூட்டின் பறவைகளான இன்னும் இன்னும் சிதறிக்கொண்டு போக இப்படியே நாங்கள் தூர்த்து கொண்டு போகிறோம். இவ்வாறு தூர்த்து போகும் இந்த மக்களை கூட்டி கட்டுவதற்குத்தான் ஒரு பொது வேட்பாளர் தேவைப்பட்டார். தமிழ் மக்கள் ஒரு நூதனமான ஆயுத போராட்டத்தை நடத்திய மக்கள். எங்களுக்கென்று நூதனமான இயல்புகள் ஒன்று ஈழத்தமிழர்களுக்கென்று. நாங்கள் இன்றைக்கு பல கூறுகளாக சிதறி போயிருக்கலாம். ஆனால் நாங்கள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த மக்கள். எங்களுக்கென்று நூதனமான குணங்கள் ஒன்று. உலகிலேயே சித்தர் பாரம்பரியம் எனப்படுவது நதிகளையும் மலைகளையும் காடுகளையும் சார்ந்துதான் வரும். ஆனால் ஒரு நகர மைய சித்தர் பாரம்பரியம் என்பது நகரத்தின் கடைகளின் தாழ்வாரத்தில் உருவாகி வளர்ந்தது என்பது யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான். அது ஒரு நூதனமான சித்தர் பாரம்பரியம். கடைச்சுவாமி என்று சொல்வது அங்கிருந்து வருகிறது. ஒரு கடைத்தெருவின் கடை தாழ்வாரங்களில் ஒரு சித்தர் தலைமுறையை உருவாக்கிய மக்கள் நாங்கள். அதுபோலவே விபுலானந்தர் கிழக்கில் தன் வாழ்க்கையை துறந்து சன்னியாசியாகி ஒரு ஆசிரமத்தில் இணைந்தார். ஆனால் தன்னுடைய சமூக செயற்பாட்டுக்கு அந்த ஆசிரம வாழ்க்கை தடை என்று கருதிய பொழுது அவர் அதையும் துறந்துவிட்டு ஒரு கல்வியியலாளராக மாறி கிழக்கில் பாடசாலைகளை கட்டினார். நாங்கள் ஒரு கிறுக்கு மக்கள், நூதனமான மக்கள், முழு உலகுக்கும் முன்னுதாரணமாக வாழும் மக்கள். அப்படிப்பட்ட ஒரு மக்கள் இன்றைக்கு சிதறி போய்விட்டோம். மீண்டும் எங்களை திரட்டி கட்ட வேண்டும். அதனால் தான் மீண்டும் ஒரு புதுமையை தேர்தல் வரலாற்றிலே ஒரு நூதனத்தை நாம் செய்கின்றோம். ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துகின்றோம். உலகிலேயே தனக்காக அல்லாமல் தனது மக்களுக்காக வாக்கு சேர்க்கும் ஒரு வேட்பாளரை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? அதுதான் அரியணைத்தல். உலகிலேயே நான் ஒரு குறுகீடு 22ஆம் தேதிக்கு பிறகு நான் 50ஆம் முறைக்கு போய் விடுவேன் என்று சொல்லும் ஒரு வேட்பாளரை பார்த்திருக்கிறீர்களா? அதுதான் அரியணைத்தல். உங்களுக்கு தெரியும், நாங்கள் தேசியத்தில் பற்றுடைய தங்களுடைய உயிர்களையே தியாகம் செய்த தலைமையின் கீழ் வாழ்ந்தனர். ஆனால் இன்று தங்களை தலைவர்கள் என்று கூறி தரக்குறையை செய்கின்ற நபர்களினால் பிடித்து ஆளப்படுவதை பார்க்கின்றோம். எங்கள் ஊரில் அல்லது நீங்கள் பார்க்கின்ற சினிமாவில் ஒரு சொற்றொடர் அல்லது வார்த்தை இருக்கும். இந்த மாமா வேலை பார்ப்பது கூட்டி கொடுத்தல் என்று சொல்வார். அத்தகைய வேலையை செய்கின்ற எங்களுடைய அரசியல் தலைவர்கள் சிலர், அது சுதந்திரனாக இருக்கலாம் அல்லது டக்ளஸ் பிள்ளையார் போன்றவர்களாக இருக்கலாம், அங்கஜன் போன்றவர்களாக இருக்கலாம், தமிழர்கள் சொல்லிக்கொண்டு இந்த வேலையை செய்து வருகின்ற இவர்கள் எங்கள் தமிழ் தேசிய பொது வேட்பாளரை பற்றியும் அவருடைய நடவடிக்கைகள் பற்றியும் அதன் பின்னால் உள்ள தமிழ் தேசிய பொதுக்கட்டையை பற்றியும் கூறுகின்ற வார்த்தைகள் மிக மிக கண்டனத்துக்குரிய வார்த்தைகளாக, மிக மிக கவலைக்குரிய வார்த்தைகளாக நாங்கள் பார்க்கின்றோம். நேற்றைய தினம் சுதந்திரம் சஜித்தின் மேடையில் பச்சை சட்டையுடன், எங்களுடைய அங்கநேசரும் பச்சை சட்டை தான் போடுவார். அவர் எங்களுடைய சுற்றுப்புற சூழலை ஆரோக்கியமாக வைத்திருப்பது மட்டுமல்ல, தமிழ் தேசிய அரசியலும் ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்காக ஒரு குறியீடாக
எப்பொழுதும் இவ்வாறான நிகழ்வுகளில் பச்சை சட்டை போடுவது. ஆனால் நேற்று ஒரு தரகு தமிழ் தரகு முதலாளி ஒரு அரசியல்வாதி பச்சை சட்டை போட்டு சஜித் என்ற மேடையில் ஏறி இந்த தமிழ் வேட்பாளர் தொடர்பாக சொல்லிய வார்த்தைகள் நீங்கள் செய்திகளில் அறிந்திருக்க முடியும். 2009ஆம் ஆண்டு யுத்தம் அமைத்த பின்னர் மிக கட்டமைப்பாக வழங்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பை சம்பந்தன் எப்படி சிதைத்தார் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அவருக்கு என்ன நடந்தது என்பதும் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். சொல்வார்கள், வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடம். எங்களுடைய பெருந்தலைவராக தமிழ் மக்களால் கருதப்பட்ட ஒரு சம்பந்தன் அவர்களுடைய இரு கிரியில் ஒரு சில தனிகளை கூட காண முடியாத வகையில் அவருடைய நடவடிக்கைகள் அமைந்தது நிச்சயமாக சுமந்திரனுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். இதேவேளை தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரன் வடமராட்சி மண்ணுக்கு இன்றைய தினம் திங்கட்கிழமை விஜயம் செய்து தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களது இல்லம் அமைந்திருந்த இடத்துக்கு சென்று பார்வையிட்டதைத் தொடர்ந்து பரப்புரை கூட்டத்திலும் பங்கேற்றார். வடமராட்சிக்கு விஜயம் செய்த தமிழ் பொது வேட்பாளருக்கு வல்வெட்டித்துறையில் சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. வல்வெட்டித்துறை முத்துமாரியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாட்டினை மேற்கொண்ட ப. அரியநேத்திரனுக்கு ஆலய பிரதம குரு ஆசிகளை வழங்கினார். அங்கிருந்து வல்வெட்டித்துறை ஆலடி பகுதி எம்ஜிஆர் சதுக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள தியாகதீபம் நினைவிடத்துக்கு சென்று தியாகதீபம் திலீபனின் திருவுருவப் படத்துக்கு மரியாதை செலுத்தியதுடன் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் திருவுருவச் சிலைக்கும் மரியாதை செலுத்தியிருந்தார். தொண்டமனாறு அம்மா மணிமண்டபத்தில் தமிழ் மக்கள் கூட்டணியின் அமைப்பாளரும் வல்வெட்டித்துறை நகர சபையின் முன்னாள் தலைவருமான செல்வேந்திரா தலைமையில் இடம்பெற்ற பரப்புரை கூட்டத்தில் ப. அரியநேத்திரன் கலந்து கொண்டார். இதன்போது தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் நீதியரசர் காவே விக்னேஸ்வரன், பொருளாளர் பேராசிரியர் பி. சிவநாதன், EPRLF கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் மக்கள் கூட்டணியின் அமைப்பாளர்களான சிற்பரன், மணிவண்ணன் உள்ளிட்ட பலரும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இதேவேளை அரியநேத்திரனின் பிரச்சார கூட்டம் இன்றைய தினம் கிளிநொச்சி பசுமை பூங்கா வளாகத்தில் நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் குறித்த பிரச்சார கூட்டம் இன்று கிளிநொச்சி பசுமை பூங்கா வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழரசு கட்சியின் பிரதான வேட்பாளர் ப. அரியநேத்திரன், மாவை சேனாதி ராஜா, ஸ்ரீகாந்தா, சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள், கட்சி ஆதரவாளர்கள் என பெருமளவானவர்கள் கலந்து கொண்டனர். கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இன்று போலவும் இங்கே கூடியிருக்கின்ற எங்களுடைய தாய் குலத்தவர்கள், அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், இங்கே கூடியிருக்கின்ற மக்கள், நீங்கள் ஒரு இலட்சியத்திற்காக, எங்களுடைய தேசத்தின், எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக நாங்கள் உயிர் கொண்டிருக்கின்ற வரைக்கும் அந்த இலட்சியத்தை மறவாமல் எங்களை அர்ப்பணித்து உழைப்போம் என்கின்ற அந்த உத்தியோடு, அந்த உறுதிப்பாட்டோடு, அந்த இலட்சியத்திற்காக வாழ்நாளில் நீங்கள் உங்களை அர்ப்பணித்து நிற்கின்ற அந்த உணர்வை நான் இது உணர்வு பூர்வமாக என்னுடைய இதயத்திலே ஏற்றுக்கொண்டு இந்த இலட்சியத்தை நோக்கி இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலும் எனது வாக்கை நிச்சயமாக உங்களைப் போல அந்த விடுதலைக்காகவே நான் கொடுக்கிறதுக்கு தீர்மானித்தவராக இங்கே வந்திருக்கின்றேன் என்பதை நான் தெளிவாக கூறுவதைப் போல நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த இலட்சியத்தை நோக்கி நீங்கள் அந்த வாக்கை வருகிற 21ஆம் தேதி அளிக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே நான் அந்த சந்தர்ப்பத்தில் வேண்டுகோள் விடுக்கின்றேன். இத்தனை ஆண்டுகளிலும் நடைபெற்ற தேர்தலில் வாக்களிக்கின்ற சந்தர்ப்பங்கள், எங்களுடைய மக்கள் இத்தனை லட்சக்கணக்காக தங்களுடைய உயிர்களை பறிகொடுத்த நேரத்திலும் இன்னும் எங்களுடைய விடுதலை கிடைக்கவில்லை. விடுதலையை கிடைப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு போதுமானதாக இருக்கவில்லை. இருந்த பொழுதும் எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய விடிவுக்காக, விடுதலைக்காக, இந்த மண்ணில் நாங்கள் மீண்டும் எங்கள் ஆட்சியை பெற்று நாங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற இலட்சியத்திற்காக இங்கு கூடி நிற்கின்ற எங்களுடைய மக்கள் தங்களுடைய எதிர்காலத்தை இந்த இலட்சியத்திற்காக சமர்ப்பித்து நிற்கின்ற எங்களுடைய மக்கள் மத்தியிலே
இந்த இலட்சியத்திற்காக நாங்கள் எப்பொழுதும் எங்களை அர்ப்பணித்து நிற்போம். வடகிழக்கில் சில தமிழ் அரசியல் தலைவர்கள் சிங்கள பேரினவாத அரசுக்கும் சிங்கள பேரினவாத ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் தொடர்ந்து எங்களை அடிமையாக வைத்திருந்து உங்களுக்கு சேவகம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்கின்ற ரீதியில் அவர்களுக்கு வாக்கு சேர்க்கும் கைங்கரியத்தை செய்து கொண்டு தமிழ் தேசியத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமுமான கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்கும் வகையிலான பிரச்சார நடவடிக்கைகள் இன்று மட்டக்களப்பு நகரில் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமுமான கோவிந்தன் கருணாகரம் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட இந்த பிரச்சார நடவடிக்கைகளில் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்களான பிரசன்னா இந்திரகுமார், ராதுரைரட்னம் உட்பட கட்சி ஆதரவாளர்கள் தமிழ் தேசிய கட்டமைப்பின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது மட்டக்களப்பு பிரதான பஸ் நிலையம், வர்த்தக நிலையங்கள், பொது சந்தை என பல்வேறு இடங்களில் இந்த துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர், 2001 முரண்பட்டு இருந்த அரசியல் கட்சிகள், போராட்ட இயக்கங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றிணைந்ததை போன்று இந்த தேர்தலுடன் இந்த ஜனாதிபதி தேர்தலை ஒரு அடையாளமாக வைத்து ஒன்றிணைந்து எதிர்காலத்திலே எங்களுடைய தமிழ் மக்களுக்காக ஒரே அரசியல் குரலாக ஒலிக்க வேண்டும். இந்த தேசத்திலும் சர்வதேசத்திலும் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் என்று கூறுவது மாத்திரமல்ல, எங்களது பிரச்சனைகளை ஒரே குரலாக நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக இந்த தேர்தலிலே பொது வேட்பாளரை களமிறக்கி இருக்கின்றோம். ஒரு துரதிர்ஷ்டவசமான நிகழ்வு கூட இந்த தேர்தலிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தமிழ் தேசியத்தின்பால் தமிழ் தேசியத்தை நேசித்து தமிழ் தேசிய உணர்வாளர்களினால் வாக்களித்து இன்று பாராளுமன்றம் அனுப்பப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒரு சிலர் கூட வடக்கிலும் கிழக்கிலும் சிங்கள பேரினவாத அரசுக்கும் சிங்கள பேரினவாத ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் தொடர்ந்தும் எங்களை அடிமையாக நீங்கள் வைத்திருங்கள், உங்களுக்கு சேவகம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்கின்ற ரீதியிலே அவர்களுக்காக வாக்கு சேர்ப்பதற்காக யாழ்ப்பாணத்திலும் மட்டக்களப்பிலும் குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே வடக்கு மாகாணத்திலே பெரும்பான்மையாக தமிழர்கள் வாழும் யாழ்ப்பாணத்திலும் மட்டக்களப்பிலும் நீங்கள் எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு சேவகம் செய்யும் சேவகர்களாக தொடர்ந்து இருக்க வேண்டும். எங்களது மக்களை நீங்கள் அடிமையாக தொடர்ந்து வைத்திருப்பதை நாங்கள் விரும்புகின்றோம் என்கின்ற ரீதியிலே அவர்களுக்கு வாக்கு சேர்க்கும் கைங்கரியத்தை செய்து கொண்டு தமிழ் தேசியத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் துரோகம் இழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தமிழ் மக்கள் தக்க பாடத்தை புகட்டுவார்கள் என்பது மாத்திரமல்ல, தமிழ் மக்கள் எதிர்வரும் 21ஆம் தேதி ஒன்றிணைந்து நாங்கள் ஒரு குரலாக இந்த சங்கு சின்னத்திற்கு மாத்திரம் புல்லடியிட்டு எங்களது இலக்கை அடைவதற்கு நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சையத் பிரேமதாசவை ஆதரிப்பதென்ற எமது கட்சியின் மத்திய குழு தீர்மானத்துக்கு அமைவாக வாக்காளர்கள் உரியவாறு தங்கள் வாக்கை அவருக்கு வழங்க வேண்டும் என தமிழரசு கட்சி அறிக்கை வெளியிட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சையத் பிரேமதாசவை ஆதரிப்பதென்ற எமது கட்சியின் மத்திய குழு தீர்மானத்துக்கு அமைவாக வாக்காளர்கள் உரியவாறு தமது வாக்கை அவருக்கு வழங்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சி அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தீர்மானமிக்க உயர்மட்ட கலந்துரையாடல் வவுனியாவில் உள்ள தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் இன்று திங்கட்கிழமை நடைபெற்றது. கட்சியின் விசேட குழுவில் அங்கம் வகிப்பவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, பொதுச் செயலாளர் ப. சத்தியலிங்கம், சிரேஷ்ட துணைத் தலைவர் CVK சிவஞானம், பாராளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன், ஸ்ரீதரன் மற்றும் முன்னாள் மட்டக்களப்பு மாநகர சபை மேயர் தி. சரவணபவன் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். மேற்படி கலந்துரையாடலின் பின்னர் தமிழரசு கட்சியின் தீர்க்கமான அறிக்கை கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவால் வாசிக்கப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க வடமராட்சி வள்ளிபுர ஆழ்வார் ஆலய தேர் உற்சவம் இன்று காலை இடம்பெற்றது. காலை 7 மணியிலிருந்து விசேட பூசைகள் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூசை இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து 9:30 மணியளவில் வள்ளிபுரத்து ஆழ்வார் ஆஞ்சநேயர் முன்னே வர தொடர்ந்து விநாயகரும் அவரை தொடர்ந்து மகாலட்சுமியும் தொடர்ந்து வர வள்ளிபுரத்து சக்கரத்தாழ்வார் பெருந்தேரில் பலம் வந்தார். தேர் திருவிழாவை காண நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் கலந்து கொண்டனர். பல அடியவர்கள் தூக்கு காவடி, அங்க பிரதிஷ்டை, பால்குடம் போன்ற பல்வேறு நேர்த்திக் கடன்களையும் நிறைவேற்றினர். இதேவேளை மக்களுக்குரிய சுகாதாரம் மற்றும் அடிப்படை வசதிகளை பருத்தித்துறை பிரதேச சபை
பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளும் வழங்கியிருந்ததுடன் மக்களுக்கான பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குகளை பருத்தித்துறை போலீசார் மேற்கொண்டனர். தேர்தல் தினத்தன்று ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்தும் திட்டம் எதுவும் தற்போது இல்லை எனவும் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் தயார் நிலையில் இருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. தேர்தல் காலத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் ஈடுபடுத்தப்படுவார்கள். அவர்களுக்கு தேவையான நேரத்தில் உதவுவதற்கு பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்தும் தீர்மானம் ஜனாதிபதியிடம் மாத்திரமே உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இதுவரை 500 தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்றுள்ளன. எந்த வன்முறையும் இடம்பெறவில்லை. சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளில் தொடர்ந்து மேற்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினுடைய நிர்வாக உரிமைகளை மீட்பதற்காக 174 நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட போராட்டமானது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் நிறைவடையும் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக அனைத்து சிவில் சமூக ஒன்றியம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான அனைத்து சிவில் சமூக ஒன்றிய நிலைப்பாடு மற்றும் வடக்கு பிரதேச செயலக போராட்டம் அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பில் விசேட செய்தியாளர் சந்திப்பினை பாண்டிருப்பு பகுதியில் உள்ள அதன் அலுவலகத்தில் மேற்கொண்டு இவ்வாறு தெரிவித்தனர். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினுடைய நிர்வாக உரிமைகளை மீட்பதற்காக கல்முனை வடக்கு பிரதேச செயலக எல்லைக்குட்பட்டு காணப்படுகின்ற 29 கிராம சேவையாளர் பிரிவுகளுக்குள்ளும் வாழுகின்ற பொதுமக்கள் பொது அமைப்புகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து ஒழுங்கமைத்து நடாத்தி கொண்டிருக்கின்ற உரிமைக்கான மக்கள் போராட்டமானது இன்றோடு 174வது நாளாகவும் எமது இலக்கு நோக்கி எமது மக்களுடைய அபிலாசைகளோடு அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த திட்டமிடல்களோடு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. ஆனாலும் எமது மக்கள் போராட்டத்தின் போது கலந்து கொண்டிருந்த பல அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் சார் தீர்மானங்களில் முடிவுகளை எடுக்கக்கூடிய நபர்கள் மூலமாகவும் அரசுக்கு பல்வேறு செய்திகளை நாங்கள் வழங்கியிருந்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். நேற்று வரை ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பினை ஆதரித்த கூட்டமே தற்போது தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தினை ஆரம்பித்துள்ளது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இன்று திங்கட்கிழமை அவரது கொழும்பு இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இந்த தேர்தலில் நாங்க போட்டியிட்டாலும் நாங்க வெல்ல முடியாது. தமிழ் மக்கள் அனைத்தும் சேர்ந்து வாக்களித்தாலும் வெல்ல முடியாது. ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்தலின் ஊடாக நாங்கள் சிங்கள தேசத்துடைய அரசியலமைப்பு சிங்கள தேசத்துடைய அந்த வட்டத்துக்குள்ளே நாங்களும் இருக்கிறோம் என்ற கோணத்துலதான் அது பார்க்கப்படும். அது சிங்கள தேசம் என்ற வட்டத்துக்குள்ள இருந்து விலகி தமிழ் மக்கள் தங்களுடைய தனித்துவத்தை விடாப்பிடியாக வலியுறுத்தினம் என்று காட்டக்கூடிய ஒரே ஒரு தேர்தலும் ஒரே ஒரு முறையும் இந்த ஜனாதிபதி தேர்தலும் ஒரு பகிஷ்கரிப்பு. விளங்குதானே? உதாரணத்துக்கு இன்றைக்கு ஒரு பொது வேட்பாளர் என்று சொல்லி தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்றால் அந்த வேட்பாளருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்திகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் நேற்று வரைக்கும் ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை வலியுறுத்துகிற தரப்பு நேற்று வரைக்கும் அந்த தரப்புக்குள்ள ஒரு 2 கிழமைக்கு முன்னம் இந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 2 கிழமைக்கு முன்னம் ரணில் விக்ரமசிங்க ஆட்சி தான் மிக சிறந்த ஆட்சி என்று சொல்லக்கூடிய தரப்புகள் அதுக்குள்ள நிற்கணும். நேற்று முந்த நாளும் ரணில் விக்ரமசிங்கோட சந்திச்சு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துகிற தரப்புகள் அங்க நிற்கிறோம். அவங்க சொல்ற 13ஆம் திருத்தத்தை எந்த ஒரு இடத்திலையும் விட்டு கொடுக்காத தரப்புகள் அங்க இருக்கிறோம். முழு பேர் 13ஆம் திருத்தத்தை நிராகரிக்கிறதுக்கு தயாரில்லாத தரப்புகள் இருக்கிறோம். 13ஆம் திருத்தம் தான் கடந்த 87ஆம் ஆண்டுல இருந்து தோத்து போன தமிழ் மக்களுக்கு ஒரு சாவுக்கேடாக இருக்கக்கூடிய ஒரு முறை. சொல்ற ஆனா ஒரு பொது வேட்பாளர் என்ற ஒருவரை நிறுத்தி இன்றைக்கு தமிழ் தேசியவாதம் என்ற ஒரு தத்துவத்தை காட்டி அவர்கள் உண்மையில என்ன செய்யணும் என்றால் தமிழ் தேசியத்தை ஒரு வகையில கைவிட பண்றதுக்கு அதை சமரசம் செய்யறதுக்குரிய ஒரு முறையைத்தான் அவர்கள் மக்களுக்கு திரும்ப காட்டினோம். எப்படி தமிழ் தேசியவாதத்துல ஒரு உச்ச நிலைமை வெளிக்கொண்டு வரக்கூடிய முறைமை ஒரு பகிஷ்கரிப்பு. ஏன்னா இந்த தேர்தல்ல நாங்கள் பாதிப்பில்லாமல் முற்றுமுழுதாக இந்த முறைமையை நிராகரிக்கக்கூடிய ஒரு சூழலை காட்டக்கூடிய இடத்திலையும் நாங்கள் இளைஞர்கள் என்ற ஒரு அரசியலமைப்பு முறைக்குள்ள நாங்கள் தொடர்ந்து விசுவாசமாக அதுக்குள்ளேயே இருக்க பார்க்கிறோம் என்ற ஒரு செய்தியை ஒரு வேட்பாளரை நிறுத்துவதன் ஊடாக அவர் தேசியவாதத்தை பேசலாம். ஆனால் நிறுத்துவதன் ஊடாக அதை காட்டுறதுக்கு முயற்சிக்கிற ஒரு முறைமையைத்தான் அவர்கள் இந்த முறை கடைபிடிக்கிறோம். ஒரு பக்கம் அவர்கள் ஒருத்தரும் தமிழ் தேசியவாதத்துக்கு நேர்மையாக செயல்படுற தரப்பும் இல்லை. அவர்கள் ஒற்றையாட்சிக்குள்ள இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்துக்கு முழுமையாக தங்களுடைய
விருப்பத்தை காட்டியிருக்கிறோம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து வெளிநாட்டு சக்திகளை சந்திக்கிற ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து அவர்கள் 13ஆம் திருத்தத்தை வந்து ஆதரிக்கிற ஒரு நிலப்பாட்டைத்தான் வலியுறுத்தி வந்திருக்கிறோம். நான் அதே நேரம் ஒரு தேர்தலுக்கு போய் 13ஆம் திருத்தத்தை வந்து வலியுறுத்த முடியாது. என்னென்ன தமிழ் மக்கள் அவர்களை தூக்கி எறிவினோம். அப்ப தமிழ் மக்கள் மட்டத்துல போய் ஏதோ ஒரு வகையில அந்த வாக்கை பெற்று ஆனால் சிங்கள இந்த தேசியவாத கட்டமைப்புக்குள்ள நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம் என்ற அந்த வட்டத்துக்குள்ள வந்து வச்சிருக்கிறதுக்கு இன்றைக்கு இந்த தேர்தலில் வந்து போட்டியிடுற ஒரு நிலைமையை வந்து அவர்கள் மிக கட்டித்தனமாக வந்து உருவாக்கி மக்களை தொடர்ந்தும் அந்த வட்டத்துக்குள்ளேயே வந்து நிரந்தரமாக வச்சிருக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். அதுதான் இந்த பொது வேட்பாளர். அதை நீங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. தமிழ் தேசியவாதம் என்ற கோணத்துல இந்த பொது வேட்பாளரை நிறுத்தி மக்களை ஆதரிக்க பண்றதுன்றது இளைஞர் என்ற வட்டத்துக்குள்ள தொடர்ந்தும் தமிழ் தேசியவாதத்தை முடக்கி வச்சிருக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் என்றதை நீங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளுவோம். இரண்டாவது விடயம் வந்து பூகோள அரசியல். இதுல நாங்கள் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் சொல்லிக் கொண்டு வாரோம், இந்த தேர்தல்ல வந்து சர்வதேச சக்திகளுக்கு வந்து நலங்கள் இருக்கின்றன. அந்த நலங்கள் பெரிய அளவுல வந்து விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த கருத்தை நாங்கள் அம்பலப்படுத்திக் கொண்டு வருகிறோம். இந்த தேர்தல்ல வந்து ரணில் விக்ரமசிங்க வந்து வெல்ல பண்றதுக்கு விசேஷமாக வந்து மேற்கு நாடுகளும் இந்தியாவும் வந்து விரும்பியிருக்கிறோம்ன்றது வந்து இந்த தேர்தல் முறைமையும் இந்த உலக ரீதியாக நடக்கின்ற அரசியல் நிலைப்பாடுகளும் அதுவும் விசேஷமாக வந்து சர்வதேச சக்திகளுடைய நலங்களையும் எடுத்து பார்த்தால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. இப்ப ரணில் விக்ரமசிங்கவை வந்து வெல்ல பண்றதுதான் மேற்கு நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் மிக முக்கியமாக பழுதாக இருந்தால் அந்த வெற்றியை வந்து வெற்றி வாய்ப்பை கூட்டக்கூடிய ஒரு நிலைமையை அவர்கள் தேடுவார்கள். ஆனால் இன்றைக்கு கடந்த 15 வருஷமாக வந்து ரணில் விக்ரமசிங்க வந்து தமிழ் மக்கள் மட்டத்துல ஒரு நட்பு சக்தியாக வந்து காட்டின காலம் இன்றைக்கு முற்றுமுழுதாக அம்பலப்பட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக ஆரம்பத்தில இருந்து அவரை நிராகரித்து வந்ததுக்கான நாங்கள் சுட்டிக்காட்டின காரணங்கள் அனைத்தும் இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப தமிழ் மக்களுக்கு வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ராஜபக்ச தரப்புக்கும் இடையில உண்மையிலே எந்த விதமான வித்தியாசமும் இல்லை என்ற உண்மை இந்த 2.5 வருஷமாக வந்து இந்த ரணில் விக்ரமசிங்க போய் ராஜபக்ச தரப்பை காப்பாத்தின நிலையில இருந்து நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக தமிழ் மக்களுடைய வாக்குகள் வந்து ரணில் விக்ரமசிங்கக்கு விழும் என்று எதிர்பார்க்க முடியாத ஒரு கசப்பான உண்மை இந்த வல்லரசுகளுக்கு ரணில் விக்ரமசிங்க விரும்புகிற மேற்கு இந்திய வல்லரசுகளுக்கு வந்து உருவாகி இருக்கு. ஆகவே தமிழ் மக்களுடைய வாக்குகள் ரணில் விக்ரமசிங்கக்கு விழப்போறது இல்லையா இருந்தால் அதை வேறொரு தரப்புக்கு ரணில் விக்ரமசிங்கவுடைய வெற்றிக்கு இல்லாட்டி வெல்லக்கூடிய வாய்ப்பை இல்லாமல் செய்யக்கூடிய வேறொரு தரப்பண்ட கைக்கு போகக்கூடாதுல வந்து அவர்கள் அக்கறை செலுத்தினார். அப்ப அந்த வாக்கை இன்னொரு ஒரு வேட்பாளருக்கு சிங்கள வேட்பாளருக்கு போட பண்றதுக்கான வாய்ப்புகளும் மிக குறைவு. அதாவது இன்றைக்கு வந்து ரணில் விக்ரமசிங்கக்கு பதிலாக வந்து சஜித் பிரேமதாஸ் இருக்கு, அன்றகுமார திசாநாயக் இருக்கிறார். அது எல்லாருமே வந்து 13ஆம் திருத்தத்தை வந்து வெளியிட்டுக் கொண்டவரை இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 2009ஆம் ஆண்டு கூட்டமைப்புல இந்த விலகின இடத்துல 13ஆம் திருத்தத்துக்குள்ளேங்கிற அரசியலை கொண்டு போய் முடக்க போயினம் கூட்டமைப்பும் அதுக்கு முழுமையாக உடன்பட்டு நாங்கள் சுட்டிக்காட்டின நேரத்துல சில வருடங்கிற மக்கள் அந்த காலத்துல வந்து பெருசா நம்பாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வந்து வெளிப்படையாக இந்த தரப்புகள் வந்து 13ஆம் திருத்தத்தை தான் வலியுறுத்தி கொண்டு இருக்கிறோம், விசேஷமா சிங்கள தரப்பு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து தமிழ் மக்களோட வாக்குகள் விசேஷமாக ஈழத்தமிழர்களுடைய வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களோட வாக்குகள் வந்து இந்த சிங்கள வேட்பாளருக்கு விழுமண்ட ஒரு நிலைமை ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற ஒரு சூழல்ல பகிஷ்கரிப்பு வெல்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். தமிழ் மக்கள் இந்த முறை வந்து இந்த தேர்தல்ல வந்து அக்கறையே காட்டாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவுல வந்து அதிகரிக்கும் என்ற ஒரு பயமும் ஏற்பட்டிருக்கின்றது. அப்ப ஒரு பக்கம் வந்து ரணில் விக்ரமசிங்கக்கு அந்த வாக்கு விழாவிட்டாலும் அது வேறெவருக்கும் போகாது என்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் கூட அது ஒரு பகிஷ்கரிப்பாக அது மாறக்கூடாது என்றால் அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு அங்கீகாரமாக அமையும் என்ற ஒரு பயமும் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே நேற்று வரைக்கும் ஒற்றையாட்சிக்குள்ள இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை வலியுறுத்தி வந்த தரப்புகள் கொஞ்சம் பேரை சேர்த்து அவர்களை ஏதோ ஒற்றுமை என்ற போலி ஒற்றுமையை காட்டி இந்த 13ஆம் திருத்தத்தையும் நிராகரித்து ஒற்றையாட்சியை நிராகரித்து ஏதோ சமஸ்தியை வலியுறுத்துவதாக சொல்லி எல்லாரும் அதுக்கு பின்னால ஒற்றுமைப்பட்டிருக்கிறோம்
என்ற ஒரு போலியான ஒரு நிலைமையை காட்டி இந்த பகிஷ்கரிப்புல இருந்த மக்களை தவிர்த்து ரணிலுக்கு மாற்றாக போகக்கூடிய வாக்குகளையும் பகிஷ்கரிப்பு வாக்குகளையும் சேர்த்து தங்களுக்கு விசுவாசமான ஒரு தரப்புக்கு எப்படி இருந்தாலும் எடுக்கணும் என்ற ஒரு நோக்கத்துக்கு தான் இன்றைக்கு இந்த பொது வேட்பாளர் என்ற தரப்பை உருவாக்கப்பட்டு போய்கொண்டிருக்கு. தமிழரசு கட்சியின் இன்றைய தீர்மானத்தை நான் எதிர்க்கிறேன் என பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் 6 பேர் கொண்ட சிறப்பு குழுவின் உறுப்பினருமான சி. ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் உள்ள கட்சி அலுவலகமான தாயகத்தில் 6 பேர் கொண்ட குழு கூறியதன் பின்னர் கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற இந்த சிறப்பு குழுவின் கூட்டத்திலேயும் அவர்கள் திரும்பவும் மத்திய குழுவிலே எடுத்த தீர்மானத்தையே நடைமுறைப்படுத்தப் போவதாக சொன்னார்கள். அதில் நான் என்னுடைய உடன்பாடு இல்லை என்பதை மிகவும் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். தொடர்ந்தும் நான் இந்த சிங்கள தேசிய வேட்பாளர்கள் ஒருவருடைய தேர்தல் விஞ்ஞாபனமும் தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமை தொடர்பில் அவர்களுடைய சமஷ்டி கோட்பாடு தன்னாட்சி அடிப்படையிலான தீர்வு எதனையும் தருவதற்கு தயாராக இல்லை என்பதன் அடிப்படையிலும் நான் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழர்கள் ஒரு திரட்சியாக தங்களுடைய தேசத்தின் இருப்பையும் தங்களுக்கான அடிப்படை அரசியல் உரிமைகளை நிலைநிறுத்துவதற்கு பொது வேட்பாளருக்கு தங்களுடைய ஆதரவை முழுமையாக வழங்குவதே பொருத்தமானது என்பதையும் வெளிப்படையாக குறிப்பிட்டு நான் இன்று கூட்டத்திலிருந்து கூட்டமும் நிறைவு பெற்ற காரணத்தால் நான் வெளியேறுகின்றேன். அதே நேரம் இனியவர்கள் அவர் தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் சொல்வார்கள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் அனைவரும் உணர்வுடன் தமிழ் பொது வேட்பாளரை தெரிவு செய்ய வேண்டும் என காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தினர் தலைவிகள் கூட்டாக வேண்டுகோள் விடுத்துள்ளனர். 15 வருடத்தை தாண்டியும் எமது இனத்துக்கு எந்தவித தீர்வும் கிடைக்காத நிலைமையில் ஜனாதிபதி தேர்தலை வாய்ப்பாக பயன்படுத்தி எமது சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என தெரிவித்தனர். தமிழராகிய நாம் பல பேரை இழந்திருக்கிறோம், பலர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கான நீதி கோரி நாம் கடந்த 15 வருடமாக போராடி வருகிறோம். அரசாங்கத்துக்கு செய்தியை தெளிவாக சொல்லுவதற்கு அனைவரும் தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்கள் சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். ஒட்டுமொத்த நிலத்திலும் குலத்திலும் வாழ்கின்ற தமிழர்களாகிய நாம் இன்று வரை 2009க்கு முற்பட்ட காலத்திலும் 2009க்கு பிற்பட்ட காலத்திலும் யுத்தம் நடைபெற்ற காலத்திலும் எமது உறவுகள் எமது இனம் பட்ட எவ்வளவு அவலங்களை எடுத்து பாருங்கள். எமது உறவுகள் 1,00,000க்கு மேற்பட்ட உறவுகளை கண் முன்னே முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே எமது உறவுகள் சிதைக்கப்பட்ட உடல் சிதறப்பட்டு இரத்தமும் நகையும் சதையுமாக அள்ளி குவித்து ஒரு இடங்களில் மனக்கும்பிகளிலே நாங்கள் சிதைத்து புதைத்து விட்டு வந்த நாங்கள் அந்த எங்கள் மீது திணிக்கப்பட்ட திணிப்புகளை பாருங்கள். இந்த சர்வதேசம் அதையும் கண்கூடாக பார்த்து கொண்டிருந்தது. அதன் பிற்பாடும் இறுதி யுத்தம் முடிவடைந்த பின்பு கையில் ஒப்படைக்கப்பட்ட எமது உறவுகள் இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் வைத்து கடத்தப்பட்ட உறவுகள் 21,000க்கு மேற்பட்ட உறவுகளாக நாங்கள் இதுவரை சர்வதேச மட்டத்திலும் சொல்லி இருக்கின்றோம். ஆனால் நீதி அமைச்சராலே 6,000 சொச்ச பேராக சொல்லப்பட்டிருக்கின்றது என்றது முழு பொய்களை இந்த அரசு தான் தப்பிக்கொள்வதற்காக பறைசாற்றி கொண்டிருக்கின்றது. எனவே நாம் அடுத்தடுத்து சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்கள் மாறி வருகின்றார்களே அதே திட்டங்கள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். எனவே நாம் ஒட்டுமொத்த தமிழர்களாகிய நாம் 15 வருடங்கள் கடந்தும் எமது இனத்திற்கு எந்தவித உரிமைகளும் எந்தவித நீதிகளும் கிடைக்கப்பெறாத போது நாம் 15 வருடங்கள் கடந்தாவது இன்று வருகின்ற ஒரு ஜனாதிபதி தேர்தலை வாய்ப்பாக பயன்படுத்தி நாம் இந்த சங்கு சின்னத்தில் எமக்கு நபர் பெறுதல்ல எமது குறிக்கோளும் எமது எண்ணங்களும் சிந்தனையும் சரியாக இருக்கும் என்பதற்கு உணர்ந்து கொண்டு அனைத்து தமிழ் மக்களும் எந்தவித தமிழினம் மதம் பேதம் சமயங்கள் இன்றி நாம் அனைவரும் ஒன்று திரண்டு அன்றைய நாளில் சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து நாம் அவரை வெல்லச் செய்து எமது தமிழினத்துக்கான உரிமைகளை வென்றெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அவர் ஜனாதிபதியாக வரப்போறதில்லை. அரியநேந்திரன் ஐயா மட்டக்களப்பு மண்ணிலே மட்டும் அவர்களுக்கான மட்டுப்படுத்தப்பட்டதில்லை. உலக தமிழர்கள் அனைவருக்குமாக ஒரு அடையாளமாக அரியநேந்திரன் ஐயாவை நிறுத்தி இருக்கின்றோம். எனவே அந்த அரியநேந்திரன் ஐயா சங்கு சின்னத்திற்கு மட்டும் தமிழ் மக்கள் வாக்களித்து அவரை வெல்லச் செய்து எமது இனத்திற்கான ஒரு உரிமைகளை பெறுவதற்கு நம்முடைய
பிரச்சனைகளை நாமே தீர்வு காண்பதற்கான ஒரு வழிமுறையாகவே இதை எல்லாரும் கண்கொண்டு பார்த்து அனைவரும் இந்த சங்க சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்று. தமிழ் ஜனாதிபதி பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் ஊடாக தமிழ் மக்களின் எதிர்கால திட்டங்கள் சிறப்பாக செயற்படும் என காரைதீவு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளரும் இலங்கை தமிழரசு கட்சியின் காரைதீவு முக்கியஸ்தருமான கிருஷ்ணபிள்ளை ஜேசுரில் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் விசேட செய்தியாளர் சந்திப்பு அம்பாறை மாவட்டம் காரைதீவு பகுதியில் உள்ள அவரது அலுவலகத்தில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், தமிழர்கள் இலங்கையிலே மிகவும் படுமோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த பாதிப்புக்கான தீர்வை நாங்கள் பல தடவை ஜனாதிபதிகளோடு எங்களுடைய கட்சியின் தலைவர்கள் ஒப்பந்தம் கைச்சாத்திட்டு இருந்தார்கள். தேர்தல் காலம் வரைக்கும் அந்த ஒப்பந்தம் செல்வடியாகவும் இருந்தது. ஒப்பந்த காலத்துக்கு பிற்பாடு செல்வடியற்றதாக இருந்தது. ஆகையால் இம்முறை நாங்கள் உங்களுடைய நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற ஒரு நிலையிலே இம்முறை பொது வேட்பாளருக்கு சங்கு சின்னத்துக்கு ஒவ்வொரு தமிழரும் வாக்களிக்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். நாங்கள் வெல்வதற்கான வாக்கு அல்லது, இது தமிழர்களின் ஒற்றுமையை பலமாக காட்டுவதற்கான ஒரு வாக்குத்தான். உதாரணத்திற்கு நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பல அரச முகவர்கள் தமிழ் பிரதேசங்களிலே வலம் வருகின்றார்கள். அவர்கள் தேர்தல் காலங்களில் வருகின்ற வியாபாரிகள், மக்கள் சொல்லொன்னா துயர துன்பங்களோடு இருக்கின்ற காலப்பகுதியிலே இங்கு வலம் வராமல் இன்று அவர்கள் வாங்கிய நிதிக்காக உங்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்குகின்றார்கள். ஆனால் எங்களுடைய தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்ந்ததின் காரணமாக நாங்கள் பல வெற்றிகளை கடந்த காலங்களிலே ஈட்டியிருந்தோம். குறிப்பாக 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தோம். நாங்கள் பிரிந்து சென்றதின் காரணத்தினால் போன பாராளுமன்ற தேர்தலில் அம்பாறை மாவட்டத்தின் பிரதிநிதித்துவத்தை கூட நாங்கள் இழந்திருந்தோம். ஆகையால் நாங்கள் ஒன்றுபட வேண்டிய ஒரு தருணம் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகையால் சிலர் நாங்கள் ஒன்றுபடக்கூடாது என்பதற்காக இந்த ஆறிவாரி வருகின்ற அரசாங்கம் பிரித்தாளும் தந்திரவாகத்தை பயன்படுத்தி எங்களுக்குள் இருக்கின்றவர்களை விலை கொடுத்து வாங்குகின்றார்கள். ஆகையால் அரசியல் காலம் மாத்திரம் அபிவிருத்தி என்று கூறுகின்றார்கள். ஆனால் அரசியல் முடிந்த பிற்பாடு இந்த பிரதேசத்தில் யாரும் வருவதில்லை. ஆகையால் நாங்கள் 8 தரம் அளித்த வாக்கு தமிழர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. 9வது ஜனாதிபதிக்கு நாங்கள் அளித்தும் அதே நிலைதான் எங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. ஆகையால் நாங்கள் வெற்றியான வாக்கு அல்ல, இது எங்களுடைய ஒற்றுமையான வாக்குக்காக, எங்களுடைய ஒற்றுமையை பலப்படுத்துவதற்காக நாங்கள் எங்களுடைய பொது வேட்பாளர் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்கின்ற ஒரு பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கின்றது. அதே போன்று பல விடயங்களை கூறுகின்றார்கள். இந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களித்தால் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்காதீர்கள், இந்த நாட்டிலே ரணில் விக்ரமசிங்கே தான் இந்த நாட்டை மீள கட்டியெழுப்பினார் என்று. இல்லை, இந்த நாட்டை பாதாளத்துக்கு தள்ளியதே கோட்டாபய ராஜபக்சனுடைய மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில். குறிப்பாக முள்ளிவாய்க்காலிலும் ஏனைய இடங்களிலும் தமிழ் மக்களுக்காக அளிக்க வேண்டிய ஒரு நிலையிலே பல நிதிகளையும் கடன்களையும் உலக நாடுகளில் இருந்து வாங்கியிருந்தார்கள். வாங்கி இவ்வாறான விடயங்களை செய்து கடனாக்கி இந்த நாட்டை பாதாள நிலைக்கு தள்ளியிருந்தார்கள். அந்த நேரம் எங்களுடைய மக்கள் சீனிக்கும் பருப்புக்கும் கேசிக்கும் பெட்ரோலுக்கும் ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் அல்ல. எங்களை சுதந்திரமாக வாழ விடுங்கள், எங்களுடைய கடத்தப்பட்ட பிள்ளைகளை கையளியுங்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு தீர்வை தாருங்கள், அரசியல் எந்த விதமான குற்றமும் செய்யாத அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள். உதாரணத்திற்கு உண்மையிலே காணாமல் ஆக்கப்பட்ட தாய்கள் ஆர்ப்பாட்டம் செய்தால் பொல்லோடு வருகின்றீர்கள் அடிப்பதற்கும் அவர்களை தடுப்பதற்கும். ஆனால் விடுதலை புலிகள் என்கின்ற பெயரோடு விடுதலை போராட்டத்தில் இணைந்தவர்கள் இன்று உங்களுக்கு அருகாமையில் அரசியல் அந்தஸ்தோடு இருக்கின்றார்கள். அவர்களிடம் இருந்து எவ்வாறு பணம் வந்தது, அவர்களிடம் இந்த எவ்வாறு பெரிய பெரிய வாகனம் இப்போது ஓடுவதற்கு அவர்கள் எங்கே தொழில் புரிந்தார்கள், சிந்தித்து பாருங்கள். ஆனால் விடுதலை புலி என்று சோத்து பார்சல் அந்த பாதையால் எடுத்து போன இளைஞனும் புகைப்படம் வைத்திருந்த இளைஞனையும் இன்று எந்த விசாரணையுமின்றி சிறைவேதம் அனுபவிக்கின்றார்கள். ஆனால் தளபதியாக இருந்தவர்கள் அனைவருக்கும் இங்கு சன்மானம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் இந்த நாட்டில் பயங்கரவாதிகள் என்பது யார்? 3000 பேரை சுட்டேன் என்று சொன்னவர் கூட இன்று வெளியில் இருக்கின்றார்.
ஆனால் எந்த பாவமும் அறியாத ஆவணம் இல்லாதவர்களுடைய கூட ஜெயிலில் இருக்கின்றார். ஆகையால் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய செயல்பாடு இவ்வாறு அமைந்திருக்கின்றது. ஆகையால் நாங்கள் எங்களுடைய உரிமைக்காகவும் எங்களுடைய தமிழுக்காகவும் எங்களுடைய தமிழர்களுக்காகவும் நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஜனாதிபதியோடும் எங்களுடைய தலைமை ஒப்பந்தம் பேசி நாங்கள் வாக்களித்த வரலாறு இருக்கின்றது. ஆனால் அந்த அனைத்து ஒப்பந்தங்களும் காற்றில் பறக்கின்ற காகிதமாகவே பறந்து விட்டது. ஆனால் இம்முறை இதற்காகத்தான் நாங்கள் எங்களுடைய ஒற்றுமையை உலக நாட்டுக்கு சர்வதேசம் வரைக்கும் நாங்கள் காட்டுவதற்கு ஒரு சரியான சந்தர்ப்பமாக அமைகின்றது. சர்வசன அதிகார கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெயவீரவின் தாயக மக்கள் கட்சியின் யாழ்ப்பாணம் மாவட்ட தலைமை செயலக அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இன்று மதியம் யாழ்ப்பாண புகையிரத நிலைய வீதியில் குறித்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தாயக மக்கள் கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கட்சியின் யாழ் மாவட்ட மகளிர் அணியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி வேட்பாளர் மயில்வாகனம் திலகராஜ் யாழ்ப்பாணத்துக்கு இன்று விஜயம் மேற்கொண்டு தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபட்டுள்ளார். 2002 காலப்பகுதிகளிலே இங்கே ஒரு யுத்தம் இடம்பெற்ற காலகட்டத்தில் அந்த காலகட்ட தலைமைகளோடு இலங்கை அரசு பேசுவதற்கான ஒரு பிரதிநிதியாக அண்ணன் சந்திரசேகரன், மலையக மக்கள் முன்னணி தலைவர் சந்திரசேகரன் அவர்களை இலங்கை அரசு கையாண்டது என்பது எங்களுக்கு தெரியும். அதேபோல் 2015ஆம் ஆண்டுக்கு 20ஆம் ஆண்டுக்கு நடைபெற்ற காலப்பகுதியில் நானும் அங்கம் வைத்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் அவர்களை இத்தகைய ஒரு பணியை ஆற்றுவதற்காகத்தான் டயலாக் மினிஸ்ட்ரி, கலந்துரையாடலுக்கான அமைச்சு என்றுதான் அவருக்கு முதலில் அமைச்சு வழங்கப்பட்டது. அவர் அந்த அமைச்சை எந்தளவு புரிந்து கொண்டார் என தெரியவில்லை, அல்லது அந்த பணியை எந்தளவு புரிந்து கொண்டார் என தெரியவில்லை. அது அரச கர்ம மொழிகள் இன்னொரு பதவிகள் எல்லாம் சேர்த்துவிட்டு அதன் உண்மையான நோக்கம் ஒரு கலந்துரையாடலுக்காக நியமிக்கப்படுகின்ற அமைச்சராக கிட்டத்தட்ட இந்த பொறுப்பை ஒரு துறை சார்ந்து செய்திருக்கக்கூடிய பொறுப்பை அவர் செய்ய தவறிவிட்டார், அமைச்சு பொறுப்பை வேறு வடிவத்துக்கு மாற்றிக்கொண்டார் என்கிற குறையை அறிந்தவன் அப்போதிருந்தே அங்கே இந்த மாதிரியான விஷயங்களை நான் பேசத் தொடங்கேன். எனவே இப்போதைக்கும் இந்த 3 உதாரணங்களை வைத்துக்கொண்டு பார்க்கும்போது இலங்கையிலே எண்ணிக்கை சிறுபான்மையின மக்களுக்கு இடையிலான ஒரு பிரச்சனையை முன்கொண்டு செல்வதற்கும் அதனை தேசிய ரீதியிலே இலங்கையோடு பேசுவதற்கும் இலங்கை அரசுகளோடு பேசுவதற்கும் மலையக தரப்பிலிருந்து தான் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போது மலையகத்திலே அந்த இடைவெளி வந்திருக்கிறது. அந்த இடைவெளியை நிரப்புவதற்கு திலகர் தயார் என்கின்ற அறிவிப்பாகத்தான் நான் வந்திருக்கிறேன். இதைத்தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களிடம் நான் முன்வைத்தேன். இதில் எனக்கு எந்தவிதமான வாக்கு அரசியல் நலனும் இல்லை என்பதை உறுதி செய்வதற்காக கடந்த மாதம் 11ஆம் தேதியே உங்கள் ஊடகங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய திணைக்களம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அங்கே தகவல் செய்தி அறிக்கையில் அதில் நான் நேரலையாக எனக்கு கிடைத்த 1 மணி நேர அந்த நேரலையை பயன்படுத்தி இந்த நாட்டு மக்களுக்கு சொன்னேன், இனி இந்த நாட்டில் எந்த ஒரு தேர்தலிலும் நான் பங்கு பெற்றப் போவதில்லை, ஆனால் அரசியலில் இருப்பேன். எனவே எனக்கு வாக்கு நலன் அடிப்படையில் இந்த முயற்சிக்கு வரவில்லை. எனவே இந்த நாட்டின் இன ஐக்கியத்தோடு முன்னோக்கி செல்வதற்கான ஒரு முனைப்பாக எனக்கு இதுவரை காலம் இருக்கக்கூடிய 25 வருட கால அரசியல் அனுபவத்தையும், வடக்கிலே வாழ்ந்தவன், கிளிநொச்சியிலே படித்தவன், வடக்கிலே கொக்குவிலே வீடு இருந்திருக்கிறது, அதே போல் கிழக்கிலே தமிழ் மக்களோடும் முஸ்லீம் மக்களோடும் இப்போதும் இலக்கிய ரீதியாக ஊடாடி வருவோம் என்கின்ற வகையில் எனக்கு இருக்கக்கூடிய தகுதியின் அடிப்படையில் இதனை முன்கொண்டு செல்வதற்கான எனது முன்வைப்பை செய்வதற்காக சந்தித்தேன். அவரிடம் இந்த தகவலை சொல்லியிருக்கிறேன். குறித்து ஜனாதிபதி தேர்தலில் பேசுவதில்லை என நான் முடிவெடுத்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த சம்பளத்தை வைத்துத்தான் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகளும் பிரதான வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய 3 வேட்பாளர்களுக்கு குறிப்பாக மலையக வாக்குகள் என்பது அனுரகுமார திசாநாயக்கு அதிகமாக இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் அந்த வாக்குகள் ஒரு பகுதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இறக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி பிரதான வேட்பாளர் அவரென முடிவு செய்ய இயலும்? 3 பிரதான நான் இல்லை, நீங்கள் சொல்றீங்க தானே மலையகத்தில் அவர் தான் பிரதான வேட்பாளர். நான் சொல்றேன் மலையகத்தில் நான் தான் பிரதான வேட்பாளர். யார் பிரதான வேட்பாளர் என்று யார் தீர்மானிப்பது? மலையகத்தின் பிரதான வேட்பாளர் மாத்திரமல்ல, மலையகத்தின் ஒரே வேட்பாளர் நான் தான். அதைத்தான் சொல்லுகிறேன். இந்த என்னுடைய அறிக்கையே நான் இலங்கை மலையக தமிழ் மக்களின் வேட்பாளர். நான் பொது வேட்பாளர் கிடையாது. இங்கே இருக்கவரும் தமிழ் பொது வேட்பாளர் கிடையாது. அவர் தமிழ் வேட்பாளராக இருக்கலாம், தமிழ் தேசிய வேட்பாளராக இருக்கலாம், வடகிழக்கு தமிழர்களின் வேட்பாளராக இருக்கலாம். எனக்கு ஆட்சேபனை இல்லை. தமிழ் பொது வேட்பாளராக இருந்தால் நான் இங்கே வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.